ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைம் நம்பர் செக்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி அது ஒன்றாலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஒன்றாலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகணும். எல்லா நம்பருமே ஒன்றாலையும் அந்த நம்பராலையும் டிவைட் ஆகும். வேறு ஏதாவது ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுத்த நம்பரை டிவைட் பண்ணிடுச்சுன்னா அது காம்போசிட் நம்பர், இல்லைனா ப்ரைம் நம்பர். ஸோ ஒரு நம்பருங்கிறது ஒன்றாலையும் அதே நம்பராலையும் தான் டிவைட் ஆகணும். அப்படி இருந்தால் அது ப்ரைம் நம்பர். அப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எண்ணுன்னு ஒரு வேரியபிள் வச்சு அதில் நம்ம இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவைசர் 2ன்னு நம்ம கொடுத்துக்கிறோம். டிவைசருக்கான வேரியபிள் டின்னு கொடுத்து எல்லா நம்பரையுமே ஒன்றுங்கிற நம்பர் டிவைட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம டிவைசரை 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து டிவைட் பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லி 2 ஸ்டேட்டஸு. முதல்ல பண்ணாது அப்படின்னு சொல்லி ஃபால்ஸுன்னு சொல்லி சிஹெச்சுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபால்ஸுங்கிறது ஒரு பூலியன் லிட்ரல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயில் லூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். டிவைசர் லெஸ் தென் த கிவன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை டிவைசர் லெஸ் தென் த நம்பர் டிவைடட் பை 2 அப்படின்னு சொன்னால், ஒரு நம்பருடைய பாதி வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். ஏன்னா இப்போ 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். அதோடைய டிவைசர்ஸை அதுக்கு மேலே டிவைசர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவ்வளோதான் நம்ம கண்டிஷனில் while d less than or equal to n/2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்பருடைய பாதி வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். அதோடய டிவைசஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஒரு நம்பருக்கான டிவைசஸ். ஸோ அதான் கண்டிஷனில் while d less than or equal to n/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னு சொன்னால், இந்த நம்பரை அடுத்து டிவைஸனால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வருதான்னு பார்க்குறோம். ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா சிஹெச்சுங்கிற வேரியபிள் ட்ரூ ஆகிடும். அதோட ஒயில் லூப்பு டெர்மினேட் ஆகிடும். அதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒயில் லூப்பை டெர்மினேட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் அடுத்த டிவைஸை எடுத்துக்கணும். அதுக்கு தான் கீழே ஒயில் லூப்பில் கடைசி ஸ்டேட்மெண்ட்டாக d + 1 கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டிவைஸராக எடுக்கிறோம். ஒயில் லூப்பில் எடுத்து நம்பர் பாதிக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறோம். அந்த நம்பரால் டிவைஸரை டிவைட் பண்ணி பார்க்குறோம். ரிமைண்டர் 0 வருதான்னு பார்க்குறோம். ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா அப்போ சிஹெச்சுங்கிற வேரியபிள் ட்ரூ ஆகிடும். சிஹெச்சுங்கிற வேரியபிள் ட்ரூ ஆகிடுச்சுன்னா கீழே இருக்கிற கண்டிஷனை பாருங்கள். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸுனா தான் ப்ரைம். கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா அது காம்போசிட் நம்பர். ஒரு நம்பர் ஒன்றாலையும் அந்த நம்பராலையும் தவிர தான் டிவைட் ஆகணும். வேறு எதாலையும் டிவைட் ஆகக்கூடாது. இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ ஒயில் லூப்பு அந்த கண்டினியூவஸாக டியோட டிவைஸரை வச்சுக்கிட்டு கண்டினியூவஸாக ஒர்க் ஆகும். டிவைஸஸ் தான் ப்ராசஸ் வேரியபிள். ஸோ இந்த நம்பர் நம்ம இன்புட்டாக கொடுத்து பார்ப்போம். இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த ப்ராசஸ் ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஐடியா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவைசர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நார்மலாக 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அது நம்மளுக்கு தெரியும். 1 டிவைட் பண்ணுன்னு தெரியும். அதான் நம்ம 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்பர்ஸ் எதெல்லாம் ப்ரைம் நம்பராக இருக்கோ 13ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ கிவன் நம்பர் இஸ் ப்ரைம்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த லாஜிக் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி 5ன்னு கொடுத்து பார்க்குறோம். அதுவும் ப்ரைம் நம்பர்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸை ஒவ்வொரு நம்பராக இன்புட்டாக கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். 4ன்னு கொடுக்குறோம். இந்த இஸ் காம்போசிட்னு காட்டுது. ஸோ நான் 4ஐ 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும். 2ங்கிறது டிவைட் பண்ணுறதுனால அது காம்போசிட் நம்பர். ஸோ இப்போ நம்ம மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்க்குறோம். எண்ணுக்கு இனிஷியலாக 5ங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறேன். நம்பரில் பாதி செக் பண்ணால் போதும்னு சொன்னால் டிவைசர் 2 அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்போ 2ன்னு சொன்னோம்னா 2 less than or equal to n/2. n/2னா கிட்டத்தட்ட 2 தான். அப்போ 2 வரைக்கும் மேக்ஸிமமாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 2 பார்த்திங்கன்னா அந்த 5ங்கிற நம்பரை டிவைட் பண்ணுமா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 5% 2 = 0.
டிவைட் பண்ணாது. அப்புறம் அடுத்த டிவைஸரை எடுக்கிற மாதிரி, அடுத்த டிவைஸர் எடுத்தோம்னா 3ன்னு ஆகிடும். இதான் இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த டிவைஸர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3ன்னு ஆகிடும். 3 வந்து 3 <= 2 ஒயில் லூப் ரொட்டேஷன்லேயே கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ D <= பாதி, ஒரு நம்பரில் பாதி வரைக்கும் நம்ம டிவைஸர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 5ன்னு சொன்னோம்னா 2 வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். 10ன்னு சொல்கிறோம், 10ங்கிற நம்பரை இன்புட்டாக கொடுக்குறோம்னா அதில் பாதி வரைக்கும் தான், அதாவது 5 வரைக்கும், 5க்குள்ளே தான் அதோடைய டிவைஸஸ் இருக்கும். 10க்கான டிவைஸஸை எங்கே நம்ம தேட முடியும்னா 1லேருந்து 5க்குள்ளே தான் தேட முடியும், எதெல்லாம் டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம செக் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம n = 5ன்னு கொடுத்துட்டு செக் பண்ணும்போது 3 கொடுத்துட்டோம், டிவைஸர் 3 ஆகிடுச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அதுக்கு வெளியில் வந்து CH ஃபால்ஸ்லேயே இருக்கும். அப்போ ப்ரைம்ங்கிற மெசேஜ், ஈவன் நம்பர் இஸ் ப்ரைம்ங்கிற மெசேஜ் வந்துடும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்பருக்கு நான் 7 இன்புட்டாக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த 7 வந்து இப்போ நம்ம இப்போ 7/2 போட்டோம்னா கிட்டத்தட்ட 3ன்னு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸர் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல 2 <= 3 கண்டிஷன் ட்ரூ. 5% 7% 2 <= 0 டிவைட் ஆகாது. 7 2 டிவைட் பண்ணாது, ரிமைண்டர் 0 வராது. ஸோ ஃபால்ஸு. அடுத்து டிவைஸர் 3 ஆகும், டிங்கிறது 3 ஆகும். 3 <= 3 கண்டிஷன் ட்ரூ. 7% 3 <= 0. 7 3 டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வருமானு செக் பண்ணுறோம், வராது, ஃபால்ஸு. அடுத்து டிவைஸர் D = 4ன்னு ஆகும். அடுத்து 4 <= 3. 4 <= 3ன்னு சொல்லும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ அடுத்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். CH = ஃபால்ஸ்லேயே இருக்கும். CHங்கிற வேரியபிள் ஃபால்ஸுங்கிற ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணும். அதனால் த கிவன் நம்பர் இஸ் ப்ரைம்னு வந்துடும், n = 7ன்னு கொடுத்தோம்னா. ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது, ப்ரைம் நம்பர் செக்கிங்க்கான ப்ரோக்ராம். இது நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க, செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.